இதுக்கு முன்னாடி உள்ள குரூப்பில் குரூப் 3 பார்த்தோம். ப்ரீவியஸ் குரூப்பில் அதில் வந்து என்ன பார்த்தோம்னா, ஒரு வார்த்தை பேர்ன் வந்ததுன்னா, BURN பேர்ன் வந்ததுன்னா ஒரு டீயை ஆட் பண்ணோம், சேர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி சிமிலராக தான் இருக்க போது, ஒரு சின்ன மாற்றத்தோட. இது குரூப் 4 4வது வகை. 4வது வகையில் முதல் வார்த்தை நம்ம பார்க்க போகிறது கீப். KEEP. கீப்னா வச்சுக்கிறது. கீப். இந்த கீப் எப்படி மாறும் அப்படின்னா, V2 V3ல இது V1 தான் கீப்பு. இந்த V2 V3 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம அடிக்கடி கருதுகிற விஷயம். கீப் வந்து கெப்ட் அப்படின்னு மாறும். அதாவது எப்படின்னா, கீப் இந்த பீக்கு அப்புறம் T ஒன்று போடுவோம், அப்புறம் 2 ஈல ஒரு ஈயை கட் பண்ணுவோம். அப்போ கீப் அப்படிங்கிறது கெப்ட் அப்படின்னு மாறும். 2 ஈ கீப் அப்படின்னு இருக்கிறது கெப்ட் அப்படின்னு ஒரு ஈயா மாறும். கீப், கெப்ட், கெப்ட். மூணாவது அதே கெப்ட் தான். 4வது கீப்பிங், கீப்ஸ். அதாவது கீப், கெப்ட், கெப்ட், கீப்பிங், கீப்ஸ். நான் வைக்கிறேன், நான் வைத்தேன், வைத்து, வைத்து கொண்டு, அவன் வைக்கிறான். இப்போ எப்படின்னா, வைக்கிறேன், வைத்தேன், வைத்து, வைத்து கொண்டு, வைக்கிறான். ஸோ கீப், கெப்ட், கெப்ட், கீப்பிங், கீப்ஸ். இதுலேயும் நம்ம ஒரு 6 வார்த்தை மாதிரி பார்க்க போகிறோம். இதே தான், டீயை சேர்க்குறோம், ஒரு ஈயை கட் பண்ணுறோம். நம்ம பார்க்க போகிற 2வது வார்த்தை இந்த வகையில் ஸ்லீப். எல்லோரும் டெய்லி பண்ணுற விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். தூங்குறது, ப்ராப்பராக தூக்கம் இருக்கணும் கட்டாயமாக எல்லாருக்கும். இந்த ஸ்லீப் SLEEP நான் சொன்ன மாதிரி நம்பர் 2 நம்பர் 3 V2 V3 எப்படி மாறுதுன்னா, ஒரு ஈயை கட் பண்ணிவிட்டு ஒரு டீயை ஆட் பண்ணுறோம். ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட், ஸ்லீப்பிங், ஸ்லீப்ஸ். அகெயின் ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட், ஸ்லீப்பிங், ஸ்லீப்ஸ். ஒரு ஈயை கட் பண்ணிவிட்டு ஒரு டீ போடுறோம். தூங்குகிறேன், தூங்கினேன், தூங்கி, தூங்கி கொண்டு, தூங்குகிறான். அகெயின் தூங்குகிறேன், தூங்கினேன், தூங்கி, தூங்கி கொண்டு, தூங்குகிறான். ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட், ஸ்லீப்பிங், ஸ்லீப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை இந்த குரூப் 4 வகையில் க்ரீப். CREEP. க்ரீப்னா ஊறுறது. ஊறுறது, பாம்பு ஊறும் பார்த்தீங்களா, க்ரீப் ஊறுறது பார்த்தீங்களா, ஊறுறது, மெதுவாக நடந்து போகிறது, அது அப்படியே ஊர்ந்து போகிறது தான் க்ரீப். க்ரீப், CREEP, க்ரீப். எப்பொழுதும் போல் ஈயை ஒன்று கட் பண்ணிவிட்டு டீ ஆட் பண்ணுறோம். கிரப்ட், கிரப்ட், க்ரீப்பிங், க்ரீப்ஸ். அகெயின் V1 V2 V3 V4 V5. ஒரு வேர்பை, ஒரு செயல் வார்த்தையை நீங்கள் 5 முறையாக பார்க்கலாம், 5ஆக பார்க்கலாம். ரொம்ப முக்கியம். இந்த 5 தான் 20 வாக்கிய அமைப்பாக மாறப்போகுது. இந்த 5 தான். 5ல் 1 2 3 4 5 க்ரீப், கிரப்ட், கிரப்ட், க்ரீப்பிங், க்ரீப்ஸ். ஊறுகிறேன், ஊறினேன், ஊறி, ஊறிக்கொண்டு, ஊறுகிறான். க்ரீப், கிரப்ட், கிரப்ட், க்ரீப்பிங், க்ரீப்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை இந்த வகையில், இந்த கேட்டகரியில், இந்த குரூப்பில் ஸ்வீப். SWEEP. ஸ்வீப். ஸ்வீப்னா சுத்தம் பண்ணுறது, துடைக்கிறது. ஸ்வீப் அவ்வளோ முக்கியமான ஆக்டிவிட்டி. டெய்லி நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி ஸ்வீப் பண்ணுறது, துடைக்கிறது, சுத்தம் பண்ணுறது. இப்போ அந்த சுத்தம் பண்ணுறது தான் ஸ்வீப். SWEEP. நமக்கு இந்த கேட்டகரியில் நமக்கு தெரியும். ஒரு ஈயை கட் பண்ணிவிட்டு டீயை ஆட் பண்ணணும். ஸ்வீப், ஸ்வப்ட், ஸ்வப்ட், ஸ்வீப்பிங், ஸ்வீப்ஸ். துடைக்கிறேன், துடைத்தேன், துடைத்து, துடைத்து கொண்டு, துடைக்கிறான். அகெயின் துடைக்கிறேன், துடைத்தேன், துடைத்து, துடைத்து கொண்டு, துடைக்கிறான். ஸ்வீப், ஸ்வப்ட், ஸ்வப்ட், ஸ்வீப்பிங், ஸ்வீப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை இந்த குரூப் 4 வகையில் வீப். WEP. வீப்னா அழுகிறதுங்க, க்ரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அழுகிறது. அதுதான் வீப். WEEP. வீப்னா அழுகிறது. எகெயின் வீப் வந்து வெப்டாக மாறும். வீப், வெப்ட், வெப்ட், வீப்பிங், வீப்ஸ். பாருங்க, நான் அழுகிறேன், அழுதேன், அழுது, அழுதி கொண்டு, அழுகிறான். எகெயின் அழுகிறேன், அழுதேன், அழுது, அழுதி கொண்டு, அழுகிறான். வீப், வெப்ட், வெப்ட், வீப்பிங், வீப்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற
வார்த்தை குரூப் 4 வகையில். லீப், எல்இஏபி, லீப். இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம், டி நிச்சயம் ஆட் பண்ணுறோம். லீப், லீப்னா தாவுறது. லீப், லீப்னா தாவுறது. ஐ லெஃப்ட் அப்படின்னா நான் தாவினேன்னு அர்த்தம். ஐ லீப், லீப் அப்படின்னா தாவுகிறேன். எல்இஏபி, லீப். லீப் வந்து எல்இஏபிடி அப்படியே இருக்கும். இங்கே ஒரே ஒரு இ தான் இருக்குது, ஏ அப்படியே வச்சுக்கணும். லெஃப்ட், எல்இஏபிடி, லெஃப்ட். மூணாவதும் ஒன்று தான், எல்இஏபிடி. அப்புறம் லீப்பிங், லீப்ஸ். எகெயின் நம்ம பார்க்குற இந்த அதிமுக்கியமான ஒரு பார்ட்டான இந்த இர்ரெகுலர் வேர்பில் V1, V2, V3, V4, V5 பார்க்குறோம். இதில் பர்டிகுலராக ஒரு கேட்டகரியில் V2வும் V3யும் ஒன்றா இருக்கிற கேட்டகரியை நம்ம பார்க்குறோம். லீப், லெஃப்ட், லெஃப்ட், லீப்பிங், லீப்ஸ். தாவுகிறேன், தாவினேன், தாவி, தாவிக்கொண்டு, தாவுகிறான். லீப், லெஃப்ட், லெஃப்ட், லீப்பிங், லீப்ஸ். ஸோ இந்த கேட்டகரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா திருப்பி ரிவைஸ் பண்ணி இந்த கேட்டகரி இன்னொரு வாட்டி பாருங்கள். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு நல்லா புரிபட ஆரம்பிக்கும். நிச்சயம் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இர்ரெகுலர் பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க, எப்படி சார் ஒவ்வொரு வார்த்தையும் மாறுதுன்னு. இப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி குரூப் பண்ணி வகைப்படுத்தினா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்.